சேரன்மகாதேவியில் மள்ளர் பேராயம் சார்பில் ஆர்ப்பாட்டம். நெல்லை மாவட்டம் சேரன்மகாதேவி அருகே உள்ள கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் நகர் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்ற கோரியும் சாலை, குடிநீர், மின்சாரம், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரியும் சேரன்மகாதேவி பேருந்து நிலையம் அருகில் வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மள்ளர் பேராயம் நெல்லை மாவட்ட செயலாளர் இரா தேவராஜ் பாண்டியன் தலைமை தாங்கினார். முருகன், மனோ, செல்வ கணேஷ் ஆகியோர முன்னிலை வகித்தனர். மள்ளர் பேராயம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் சிறப்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் பாமக நெல்லை மேற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் மகாராஜன், புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளர் கே நெல்சன், தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி இசை செல்வன், நாம் தமிழர் கட்சி மகளிரணி சத்யா மற்றும் பாமக மாவட்ட துணைத் தலைவர் ராயப்பன், சேரன்மகாதேவி ஒன்றிய பாமக செயலாளர் பாஸ்கர், கல்லிடை பேரூர் கழக பாமக செயலாளர் சுரேஷ், சைக்கிள் கணேசன், முருகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதவன், தாயக மக்கள் கட்சி தமிழ்செல்வன் ஆகியோர் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள். முடிவில் பாலசுப்பிரமணியன் நன்றி கூறினார். அகற்றி தர வேண்டும். இல்லை என்று சொன்னால் மாவட்ட அளவிலே இங்க இருக்கின்ற மக்களை திரட்டி மாவட்ட அளவில் மிகப்பெரிய போராட்ட விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளது. இங்க இருக்கின்ற மக்கள் சட்டத்தை நம்பி இருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு ஒரு நீதி அண்ணன் கே நெல்சன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டாக்டர் மகாராஜன், திருநெல்வேலி மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கிறேன். மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய மல்ல பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் தேவராஜ் பாண்டியன் ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. இந்த ஆட்சியாளர் கண்டுகளவில்லை. என்ன காரணம்? இது வேலை வைக்காதா? ஆனா உண்மையிலே தமிழக அரசு மக்களுக்கு ஏற்ற அரசு சொல்லிட்டு இருக்காங்க, மாநிலத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அந்த மாதிரி ஆசைப்படுறோம். ஆனா முறையாக நிச்சயமாக மக்களுடைய வாழ்வாதார வழிபாதை ஆக்கிரமிச்சு தயவு செய்து அவர்களை பட்டாவை கேன்சல் பண்ணி வழிபாதை அகற்றி கொடுத்துரும். ஏன்னா இது செஞ்சமான விஷயம். அதாவது மீண்டும் பட்டியல் சமூகத்துக்கு அரசு கிடைக்கக்கூடிய கொடுமையை நம்ம பார்க்கணும். உண்மையிலே அரசு இப்படி நினைக்கலாம். ஏன்னா மக்கள் பல ஆண்டு காலமாக அந்த பகுதியில் மின்சாரம் இல்லை, சாலை வசதி சரியாக குடிநீர் கிடைக்க மாட்டேன்னு போராடிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வழிபாடு ஆக்கிரமிக்கும் அரசுடைய துணிதெல்லாம் நினைச்சா எங்களுக்கு அச்சமா இருக்கு. ஆகையால டாஸ்மார்க்கு தமிழக அரசு எப்படி இலக்கு நடவடிக்கை இந்த மாசத்துல இவரை இலக்கு கொடுத்து எப்படி அந்த இலக்கு அதெல்லாம் வைக்காங்க. ஏன் மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய அடிப்படை வசதி நிறைவேற்றி கொடுக்கணும், சுகாதாரம் நிறைய கொடுக்கணும். இதுக்கு இலக்கு வேண்டிங்களே நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆகையால மீண்டும் ஒரு காலம் என்று சொல்கின்றேன், இந்த ஆக்கிரமிப்பு யார் செயல்பட்டாலும் தவறு தான். இங்கே உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றிய தீர வேண்டும். ஒரு மாத காலத்துக்குள் அகற்றவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பொதுமக்கள் திரட்டி மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறும். நன்றி, வணக்கம். காலையில 10 மணில ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி ஆச்சு. இதுவரைக்கும் 3 இடத்துல போராட்டத்தில் கலந்து கொண்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் போராட்டத்தில் கலந்துட்டு வரோம். வண்ணார்பேட்டையில் இன்னைக்கு 4 நாட்களுக்கு முன்பாக வெட்டி கொல்லப்பட்ட முன்னாள் காவல்துறை ஆய்வாளர் சாகிர் ஹுசேன் கொலைக்கு நீதி கேட்டு வண்ணார்பேட்டையில் அந்த மக்கள் திரள் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து நடத்திய மக்கள் திரள் போராட்டத்தில் கலந்து கொண்டு அடுத்த போராட்டமாக இங்கே வந்திருக்கிறோம். இந்த காரக்குறிச்சி பகுதியில் மக்களுக்கான வழிபாதையை அடைத்து தனிநபர்கள் ஆக்கிரமிப்பதை கண்டித்தும் மக்களுக்கு அந்த பாதையை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இந்த மல்லர் பேராயம் நடத்துகின்ற இந்த மக்கள் திரள் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியும் முன்னின்று களத்தில் உங்களோடு நிற்கிறது என்பதை அண்ணன் செந்தமரன் சீமான் வாயிலாக பெருமையோடு பதிவு செய்து கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பாக தான் தலைவர் அந்த அண்ணன் பேசினார் என்கிட்ட. மல்லர் பேராயத்தின் தலைவர் தேவராஜ் பாண்டியன் என்கிட்ட பேசினார். இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிற காவல்துறையினர்களே, அதனுடைய ஒற்றர் பிரிவை சார்ந்தவர்களே, சேரன் மகாதேவி பகுதியினுடைய வணிக பெருமக்களே, பொதுமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக மல்லர் பேராயத்தின் சார்பாகவும்
நான் சார்ந்திருக்கிற தாயக மக்கள் கட்சியின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பல்வேறு அரங்குகளிலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அனுபவங்களோடு கிருஷ்ணம்மாள் ஜெகநாத நகரினுடைய பகுதி பிரச்சனைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். உள்ளபடியே இந்த பகுதிக்கு நான் ஒரு காலத்தின் கைக்குழந்தையை போன்று ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு சேரன் மகாதேவியிலே நிற்பதற்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நீண்ட நெடுங்காலமாக நடைபெறுகிற இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் மீதான பல்வேறு வகை ஒடுக்குமுறைகளில் வாழ்வுரிமை சார்ந்த ஒடுக்குமுறையும் வாழ்வாதாரம் சார்ந்த ஒடுக்குமுறைகளிலும் 2 வகையான முதன்மை கோரிக்கைகளாக மல்லர் பேராயம் இங்கே முன்வைத்திருக்கிறது. ஒன்று, சொந்த நாட்டில் தாம் சுதந்திரமாக நடமாடுவதற்குரிய பாதை வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை. மற்றொன்று, தன்னுடைய சொந்த நாட்டிலே குடிப்பதற்கு நீர் வேண்டும், நாங்கள் நடப்பதற்கு சாலை வேண்டும், வாழ்வதற்கு சுகாதாரம் வேண்டும் என்கிற அடிப்படை கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏதோ எங்கிருந்தோ இங்கே பிழைக்க வந்திருக்கிற ஏதிகளைப் போல, அகதிகளைப் போல சொந்த நாட்டின் மண்ணின் பூர்வகுடி மக்கள் இங்கு கோரிக்கை வைக்கிற ஒரு பேரவலம் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பேசுகிற ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் இப்படியான கோரிக்கையை வைக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. இங்கே நோட்டீஸிலே அதிகமான பெயர்கள் இருக்கிறது. அனைவருக்கும் சார்பாக உரை நிகழ்த்திய அருமை தம்பி நெல்லை மாவட்ட செயலாளர் நெல்சன் அவர்களுக்கும் சிறப்புரை ஆற்றிய அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மண்ணின் மைந்தர்களான அந்த பூர்வ குடிகள் ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. குடிநீர் இல்லை, சாலை வசதி இல்லை, பாத வசதி இல்லை, பட்டா இல்லை. இதை யாரு போராடணும்? பேட்டையில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் மன்னிக்கணும் அப்படி சொல்ல நினைக்க கூடாது. நடிக்கிறோம் சகோதரர்கள் போராடணும். இந்த முன்னீர் படத்தில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகள் அல்லவா போராட வேண்டும்? பூர்வீக குடியான இந்த மண்ணின் மைந்தர்கள் ஏன் போராடக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கும்போது ரொம்ப வெட்கமும் வேதனையும் ரொம்ப வேதனையா இருக்கு. என்னன்னே தெரியல. அதனால வாய்ச்சாளர் பேசக்கூடிய இந்த ஆண்ட கட்சி, அடுத்தால பேண்ட கட்சி, அந்த கட்சி இந்த கட்சி தான் தெரியல. அதெல்லாம் பிரச்சனைக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்களும் ஆண்ட ஆட்சியாளர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த பூரக்குடியுடைய சாபத்தை என்ன செய்யக்கூடாது. அது ரொம்ப எண்ணி கதறி ஏதோ விளையாட்டா தெரியுது. கதறி இருக்காம காரி பங்களாவுக்கா கதறலாம், ஏதோ பட்டா கேட்கலாம், குடிநீர் வசதி, சாலை வசதி, இதை கேட்டு ரொம்ப அமலமா இருக்கு. அதனால நோட்டீஸ்ல ஒண்ணு போட்டு பார்த்துக்காங்க. நான் வரும்போது நோட்டீஸ் பார்த்தேன். யார் அப்போ நம்ம அப்பா வீட்டு தான் கேட்டோம். ஆச்சாரியா, நான் சின்ன பிள்ளையில நான் பம்பாயில் மாநகர ஆச்சாரியா வினோபாபாவை சந்தித்தேன். அந்த ஆசிரமத்தில் ஒரு டிரைவராக இருந்தாரு நம்ம தமிழ் சகோதரர்கள். அப்போ கூட்டி இருக்கும்போது ஆச்சாரியா வினோபாவை கேட்டாங்க. ரொம்ப மெமரி உள்ள ஆளு ஆச்சாரியா வினோபா. அவர் அந்த சுப்பையாங்கிற அந்த டிரைவர்கிட்ட கேட்டாரு, நான் 4 நேரில் ஒரு வாட்டை தண்ணி தாங்க கட்டு வச்சு தெரியுமா அப்படின்னு. அந்த வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஆச்சாரியா வினோபா. பூமி தான இயக்கம், அது பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். பூமி தான இயக்கம்னு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர ஒரு நடைபயணமாக போனாரு. மகாத்மா காந்தி தாத்தா மாதிரி ஒரு கருப்பு கூலி கிளாஸ் போட்டுக்கிட்டு இருப்பாரு, நடந்து போவாரு. அவங்க கூட்டுல என்னன்னு பஞ்சமீன் எல்லாம்
எங்க அப்பா ஓட்டு சேர்த்தா யாரு சொல்லியும் கேட்கல. எங்க அப்பா ஓட்டு சொல்லுங்க, எவ அப்பா ஓட்டு சேர்த்தா எங்க சாப்பா எங்க முன்னோர்களுடைய இதை கேட்க வெட்கமா இருக்கு. எங்க சொந்தத்தா, என் பூர்வீகக்கூடிய என் சொந்தத்தா அப்படின்னு ரொம்ப வேதனையோடு என்னுடைய உரையை நிகழ்ச்சி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இத்தனை பேருங்க எனக்கு தெரியுமா திரும்புங்க. இங்கே தெரிய பாருங்க, இங்கே தெரிய பாருங்க. மிக்க நன்றி சொல்லியிருக்கேன். இந்த பொதுப்பாதை இணைப்பு ஒரு பாதை 200 மீட்டர் தான் தொலைவில் இருக்கு அந்த ஊருக்கு, கிருஷ்ணமால் ஜெகநாதன் நகருக்கு. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் சுற்றி வர வைக்கிது நம்ம அரசு. எப்படி சேரன் மகாதேவி சுற்றி வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்கிறதுக்கு பூனி ஒரு மீன்மனையில் இருக்க வழிக்கு ஒரு 200 மீட்டர் தொலைவு தான். இது காலங்காலமாக நாங்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு வழி. இந்த பாதையை பார்த்தீங்கன்னா 200 மீட்டரில் காலங்காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பொது பாதை இருக்குது. நாங்கள் பல 100 ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்த பொது பாதை. நாராயணப்பேரி குளத்துக்கு செல்வதற்கும் வழி அதுதான். ஆடு மாடுகள் கொண்டு போய் செல்வதற்கு வழியும் அதுதான். இது கிருஷ்ணமால் நகருக்கு மட்டுமான வழியும் கிடையாது. இது அனைத்து மக்களுக்குமான ஒரு பொது பாதை. இந்த பாதைக்கு பட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பட்டா 2016 பட்டா கேட்டு ஒரு மனு கோரியிருக்காங்க. அந்த மனு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற தாசில்தார் நிராகரிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2017 திரும்பியும் அதை கொடுத்து பட்டா வாங்கியிருக்காங்க. இது எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்போ நான் கேட்கேன், சார் இதுக்கு முன்னாடி நிராகரிச்ச நமக்கு ஆவணங்கள் இருக்குது சார், இது எப்படி சார் காட்டி கொடுத்துருக்கீங்க? அப்போ ஆவணங்கள் சரியாக இருந்திருக்காது, அதனால நிராகரிச்சிருப்பாங்க. இப்போ ஆவணங்கள் சரியாக இருக்குது, அதனால் இதை பட்டா வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க சார், பழைய ஆவணத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மனு கொடுக்கும். அந்த மனு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட அதிகாரிகள் அதுக்கு தான் இருக்கிறாங்க, கேட்டால் கொடுக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆவணங்கள் உடஞ்சி போச்சு அப்படிங்கிறாங்க. மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அக்கா சத்யா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக அக்கா சத்யபாமா அவர்களை கண்டன உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைத்து உறவுகளுக்கும் முதலில் அது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக வரலாற்றில் நம்ம பார்த்தோம்னாலே ஆதி தமிழ்குடி மக்களுக்கான உரிமைகள் ஒவ்வொரு தளத்திலையும் மறுக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இந்த திராவிட கட்சிகளாக வழக்கமான ஒன்றாகவே வச்சிருக்காங்க. கீழ்வெண்மணி படுகொலையில ஆரம்பிச்சு கீழ்வெண்மணியில ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் ஒடுக்கப்பட்ட நம் மக்களை அத்தனை பேரை கொண்டு போட்ட போதும் எந்த பயமும் பார்க்கவே இல்லாத ஒரு நிலைதான் இருந்துச்சு. அவர் தான் இன்னைக்கு பெரியார் என்று அவரை தான் நம்ம போராடுறோம். இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் 47 பேரை கீழ்வெண்மணியில கொண்டு போட்ட நாள்ல இருந்து மாஞ்சோட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இதே பாலத்துல சுட்டு கொண்டு போட்ட வரலாறும் இவர்களுடையதான். ஐயா கருணாநிதி ஆட்சி தான் அப்பவும் நடந்து கொண்டிருந்தது. ஆனா இங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க சமூக நீதியின் பாதுகாவலர்கள், நாங்கள் தான் உங்களுக்கானவர்கள், உங்களை படிக்க வச்சா உங்களுக்கு எல்லாமே செய்யறது நாங்க தான் அப்படின்னு பெயரை மட்டும் வச்சுக்குவாங்களே தவிர இவர்கள் எதுவுமே பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்றதாக வரலாறே கிடையாது. அவங்க என்ன எதுக்காக இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் என்ன கேட்டு உட்கார்ந்துருக்காங்களோ
எங்க வீட்டுக்கு கார் வேணும், எங்களுக்கு பஸ் வேணும், வேற வசதிகளை செய்து கொடுங்க, இந்த 1000 ரூபாய் போடுறீங்க அதெல்லாம் காணாது, இன்னும் கொஞ்சம் போடுங்க என்று கேட்டு இந்த இடத்துல வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களா மக்கள்? பொது பாதையாக அது இருக்கிறது. ஏற்கனவே மக்கள் பயன்படுத்துகின்ற அந்த பொது பாதையை ஒரு தனி நபர் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு அழகா தெளிவா சொல்றாங்க. அவருக்கு இந்த அரசு அதிகாரிகளும் அவர்களோட துணை போகிறாங்க. அந்த பாதையை சரிபார்த்து அகற்றிய மக்கள் பயணிக்கிறதுக்கு, அந்த மக்கள் பயணிக்கிறதுக்கு வழி செய்து கொடுப்பதற்கு இங்க எந்த அதிகாரியை சொல்றவா, அரசாங்கத்தை சொல்றவா, யார் சொல்றதே தெரியல எங்களுக்கு. அத்தனை முறை முறையிட்டு எங்களுக்கு இல்ல, நாங்க சுற்றி போக வேண்டியிருக்குன்னு அந்த சொல்றாங்க. 200க்கும் மேற்பட்ட வீடுகள், குடியிருப்புகள் அங்க இருக்கு. பொது பாதையை ஆக்கிரமிச்சிருக்கா கண்கூடாக தெரியல, அதை அகற்றி கொடுப்பது யாரோட கடமை? இதை செய்வதற்கு கூட இந்த அரசாங்கத்தால முடியலன்னா எதற்காக இந்த அரசாங்கம்? நாளோட அந்த போடுறாங்க கீழே, அதையும் பார்த்தேன். அதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப என்ன சொல்றது நல்லா போடுறாங்க. இங்க தள்ளி வர சொல்லுங்க. என்ன தள்ளி வர சொல்லுங்க. தள்ளி வர சொல்லுங்க. கூப்பிடுங்க அண்ணா, எங்க கூப்பிடு. இங்க வந்துரு. வெயிட் போடுறா. நீ வெயிட் போடு. சரி. கண்டன உரை ஆற்ற வருகிறார் மல்லர் பேராயத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் அவர்கள். அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர கோரியும் இங்கு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்றி நடத்திக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தம்பி தேவராஜ் பாண்டியன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தாய் தமிழர் கட்சி, தாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பு தோல் என்று சொல்வார்கள். அதை போலத்தான் இந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் நகருக்கான பொதுப்பாதையை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு அதில் வேலி அமைத்து அந்த நிலத்தை படிப்படியாக ஒரு தனியாருக்கு சொந்தமான நிலமாக கட்டமைத்துக் கொண்டு பல லட்சம் ரூபாய்க்கு அதை விற்று காசாக்குகிற ஒரு மோசடி திட்டத்தை அரசாங்கத்தின் உதவியோடு சில தனிநபர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் செய்கிறோம், மக்களுக்காக உழைக்கிறோம் என்று சொல்லி இந்த மக்கள் மத்தியிலே இந்த மக்களை தொடர்ந்து ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிற சில பிழைப்புவாதிகள் அதற்கு துணை போகிறார்கள். இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிற 6 மாத காலத்திற்கு முன்பு ஒரு 200-300 ஆண்டு காலமாக மக்களுடைய பொதுப்பாதையாக விவசாய நிலங்களுக்கு இடுபொருட்களை எடுத்துச் செல்லக்கூடிய பாதையாக இருக்கக்கூடிய அந்த பொதுப்பாதையை ஒரு 6 மாதத்திற்கு முன்பு 2 தனிநபர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள். அப்படி ஆக்கிரமிக்கிற போது அவர்கள் அந்த நிலங்களை தங்கள் பெயரில் ஒரு பட்டாவை உருவாக்குகிறார்கள். இந்த பட்டா யார் கொடுக்கணும்? தாசில்தார் கொடுக்கணும். தாசில்தார்கிட்ட போகும்போது அந்த தாசில்தார் ரொம்ப புத்திசாலித்தனமா இது ஒரு பொதுப்பாதை தான், இந்த பொதுப்பாதையை உள்ளடக்கி உங்களுக்கு நான் பட்டா போட்டு தரேன்னு சொல்லி பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய சார் பதிவாளர் ஒரு பொதுப்பாதையை மக்கள் நீண்ட காலமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு பொதுப்பாதையை இப்படி தனியாருக்கு நாம பட்டா போட்டு கொடுக்கமே, பத்திரம் பதிவு பண்ணி கொடுக்கமே, நாளைக்கு எவனாவது வந்து கோர்ட்ல கொண்டு போட்டோம்னா நம்ம வேலை காலியாயிருமே அப்படிங்கிற எந்த அச்சமும் கிடையாது. ஏங்க ஆக்கிரமிப்பு அகற்று தமிழக அரசு கிருஷ்ணம்மாள் ஜெகநாத நகர் பொது பாதை ஆக்கிரமிப்பு அகற்று. வழங்கிடு பூர்வகுடி மக்களுக்கு தேவையான உரிமைகளை உடனடியாக வழங்கிடு. அபகரிக்காதே பூர்வகுடி மக்களுக்குரிய நிலங்களை அபகரிக்காதே. விடமாட்டோம். ஆக்கிரமிப்பாளர்களை விடமாட்டோம்.
மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் எங்கள் நிலத்தை மீட்டெடுப்போம் 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 எங்கள் நிலத்தை மீட்டெடுப்போம் ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் தேவேந்திரனும் தலைவர்களும் பூர்வகுடி மக்களால் நிலத்தை மீட்பதற்கு ஒன்றுபடுவோம் 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 சாதி கடந்து சமயம் கடந்து நிலத்தை மீட்பதற்கு தமிழர்களால் ஒன்றுபடுவோம் வெல்லட்டும் வெல்லட்டும் மல்லர் பேராய போராட்டம் மல்லர் பேராய போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் வீழட்டும் வீழட்டும் நிலப்பறிப்பு கும்பல்கள் அரசியல் வீழட்டும் மலரட்டும் மலரட்டும் பூர்வ குடிகளின் அரசியல் அதிகாரம் மலரட்டும் மலரட்டும்.